மடிப்பாக்கம் லொகேஷன் தான். சென்னை மடிப்பாக்கம் லொகேஷனில் நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பாருங்களேன், மேலே எல்லாமே புதுசாக அபார்ட்மெண்ட் கட்டி இப்போ தான் நம்மளுக்கு குடியே வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வேற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அடுத்தடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் வர வெயிட்டிங்லேயே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலில் ரெகுலராகவே பார்த்துருவாங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? உள்ளே வந்தவனே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் லைவாக ஒரு மினி ஹால். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு மினி ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது மினி ஹாலு, அது பெரிய ஹாலு, அதுக்கப்புறம் ஒரு டைனிங் ஏரியா அடுத்து ஒரு பெரிய கிச்சன். நான் எல்லாமே கட்ட தான் போகிறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்னதாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் HP ஹவுசிங் சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் ஒருத்தராகிடுங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி உங்கள் வீடு தேடிட்டு வந்து நாங்கள் சேர்க்குறோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் வந்துருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மடிப்பாக்கம் லொக்கேஷன் தான். சென்னை மடிப்பாக்கம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் ஒருத்தராகிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக மடிப்பாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி மடிப்பாக்கம் லொக்கேஷனில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மடிப்பாக்கம் குபேரர் நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேடவா பள்ளிக்காரனை டு வேளச்சேரி போகிறோம் பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 900 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. உங்களுக்கு ரேடியல் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் லொக்கேட்டாக இருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு ஸ்ட்ரீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு தான். ரொம்ப டீசெண்டாக இருக்குது ஏரியாவே உங்களுக்கு. ஸோ பக்கத்தெல்லாம் பாருங்களேன், நல்ல பெரிய பெரிய வீடாக தான் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு ஸ்ட்ரீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பங்களா வீடு தான் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பாருங்களேன், மேலே எல்லாமே புதுசாக அபார்ட்மெண்ட் கட்டி இப்போ தான் நம்மளுக்கு குடியே வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அபார்ட்மெண்ட் எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 14 years ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தாங்க. அது மாதிரி உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1320 1320 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். UDS பொறுத்த வரைக்கும் 639 வருங்க. 639 நம்மளுக்கு UDS மட்டுமே கிடச்சிரும். கிரவுண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ 2015 ஃப்ளட் வந்தப்போ இங்கே வந்து ஃப்ளட் வந்ததுங்க. ஃப்ளட் வரலன்னு நான் சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் வந்த ரெய்னி சீசன் எல்லாத்துலேயும் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளட் எதுவுமே வரல. நீங்கள் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் எல்லாரையும் விசாரிச்சிக்கலாம் நீங்கள் சைட்டு பார்க்க வரும்போது. சரிங்களா? இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான். அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 6 வீடு, இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 6 வீடு வருங்க. ஸோ 6 வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி கிரவுண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. சரிங்களா? நம்ம ப்ராப்பர்ட்டியோட கார் பார்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு வருங்க. ஒரு செடான் கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வேறு மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அடுத்தடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் வர வெயிட்டிங்லேயே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலில் ரெகுலராகவே பார்த்துருவாங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ 14 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ரெட் பிரிக் ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நம்மளுக்கு 6 வீடு தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வராண்டா மாதிரி இருக்குது. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் நான் 6 வீடு சொல்லியிருந்தேன். சரிங்களா? நம்மளோட வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வீடு மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் லெவலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet ஹைட்டு தூக்கி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2015 அப்போ ஃப்ளட் வந்தது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங் வரைக்கும் தான் ஃப்ளட் வந்து தான். ஸோ அதுக்கப்புறம் வந்த ரெய்னி சீசனில் எதுவுமே இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஃப்ளட் வரல. உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். இங்கே ஒரு லாபி மாதிரி இருக்குங்க. இங்கே ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே இங்கெல்லாம் பார்த்தா ஃபுட் அண்டில் நம்மளுக்கு கைப்பிடி இருக்குது. ஸோ ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வேறு மாதிரி ஏரியா. சீரியஸாக சொல்கிறேன், நான் சும்மா உங்ககிட்ட சொல்லணும் அதுக்காகலாம் சொல்ல. நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்போதே இந்த ஏரியா எது மாதிரியான ஒரு ஏரியா, இன்றைக்கி இந்த ஏரியா எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே பார்த்துக்க முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த கிரானைட் ஃபினிஷிங் வந்து என்ட்ரன்ஸில் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே தெரியும், கொஞ்சம் ஐஃபையாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் டோர் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே தீக்குட் ஃபினிஷிங் தான். 2 சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ செட்டப், அந்த கிளாஸ் செட்டப் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் லைவாக ஒரு மினி ஹால். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு மினி ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா ஷோபா போடுறீங்க, நம்ம வீட்டுக்கு யாருன்னா அனதர் பர்சன் வராங்க, நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மீன் தொட்டிலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் உள்ளே நம்ம ஹாலில் என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் அந்த டெக்கரேஷனாக வைப்பாங்க. பெரிய பெரிய அந்த புத்தர் சிலை,
உங்களுக்கு அந்த மீன் தொட்டி இதெல்லாம் வைப்பாங்க. அந்த ஸ்பேஸ் இந்த ஏரியாவில் நீங்கள் அது மாதிரி செட்டப்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 1320 நம்மளுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 639 639 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே வரும். நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டிங்க, மறந்துடாதீங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்கான செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குங்க மேலே. இங்கே பாருங்க, உங்களுக்கு இபி ட்ரிப்பர் பாயிண்ட், அந்த இபி கண்ட்ரோல் பேனல் எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு 3 phase இபி தான், சரிங்களா? இங்கேருந்து இந்த ஹாலை பாருங்களேன், இது மினி ஹாலு, அது பெரிய ஹாலு, அதுக்கப்புறம் ஒரு டைனிங் ஏரியா அடுத்து ஒரு பெரிய கிச்சன். நான் எல்லாமே கட்ட தான் போறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. இங்க ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சைடில் நம்மளுக்கு மேலே ஏறுற மாதிரி, அந்த ஸ்டெப்ஸுக்கு இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. நீங்கள் மடிப்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் சைஸில் ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியான அபார்ட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது மட்டும்தான், உங்களுக்கானது தான், சரிங்களா? வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஹால் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது பாருங்க. இந்த சைட் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஸ்பாட் லைட் மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. டைல்ஸ்லாம் பாருங்க, ஃப்ளோரிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனும் இந்த 14 இயர்ஸ் ஓல்டு மாதிரிலாம் தெரியல, ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தா ஆல்ரெடி டெனன்ட் இருந்திருக்காங்க. எவ்வளோ ரெண்டல் ஓனர் வாங்கியிருந்தார் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா 20,000 20,000 ரூபாய் வரைக்கும் ரெண்டல் வாங்கியிருந்தாரா, சரிங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுறதுனால தான் இப்போ டெனன்ட் வெக்கேட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஷோகேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் ஃபினிஷிங்ல நல்லாவே இருக்குங்க. அது சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? இந்த சைட் பாருங்களேன், ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹுட் அண்ட் விண்டோ ஒரு 4 விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் இருக்குங்க. இங்கே ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு, கீ என்கிட்ட இல்லை. நீங்கள் டேரெக்டாக வரும்போது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நீங்கள் சிட் அவுட், ஒரு 3 பேர் உட்காந்து சிட் அவுட் பண்ணுற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த சேஃப்டி கிரில்லும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த செட் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தோம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டோர் இருக்குது. மேலே பாருங்கள், ஃபுல்லாகவே நம்மளுக்கு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய பெரிய லேஃப்ட்டுங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு லேஃப்ட் இருக்கு. நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு டைனிங் ஏரியா வருங்க. டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நீங்கள் உட்காந்து டைனிங் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய டைனிங் ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. 6 பேர் கூட நீங்கள் டைனிங் பண்ணலாம். ஆனால் 4 பேர்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். மேலே பாருங்கள், ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருந்து இந்த டைனிங் ஹால் வர வரைக்கும் உங்களுக்கு 4 ஃபேன் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு கிச்சன் மட்டும் தான் பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்னதாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க, சரிங்களா? சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ட்ராஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த தட்டி வைக்கிற ட்ரே, கரண்டி வைக்கிற ட்ரே, எல்லா ட்ரேஸும் வந்துருங்க. இந்த சைட் பாருங்க, ஒரு வாஷ் மிஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாட்டர் பியூரிஃபை மாட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்கான செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இந்த சைடு உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்கு, அங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்க, நல்ல ஒரு எல் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய லெஃப்டாகவே இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சைடும் சர்வீஸ் ஏரியா இருக்கு. கீ என்கிட்ட இல்லை, நான் டேரக்டாக வரும்போது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இங்கேருந்து பாருங்களா, இப்போ நான் நிற்கிறது கிச்சன், சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு டைனிங் ஏரியா, அது வந்து ஹாலு, அது வந்து நம்மளுக்கு மினி ஹால். பார்க்கறதுக்கே இந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குற பட்ஜெட்டில் ஹால் சின்னதாக இருக்குது, பெட்ரூம் சின்னதாக இருக்குது, நீங்கள் ஃபீலே பண்ண முடியாது. எல்லாமே பெரிய பெரிய சைஸை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12x12, சரிங்களா? 12க்கு 12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. லேப்டாப் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஏசிக்கான ஒரு ப்ரொவிஷன் பாயிண்ட்டும் இருக்கு. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு 3 விண்டோ இருக்கு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம்ங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மாதிரிலாம் தெரியலங்க. நீங்கள் ஒரு சின்னதாக ஆசிட் வாஷ் மட்டும் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு. இன்னும் உங்களுக்கு நியூவாக வேணும்னா ஒரு சின்னதாக ஆசிட் வாஷ் பண்ணினா பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வெஸ்டர்ன் கிளாஸட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அடுத்து நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலில் ரெகுலராகவே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படினாலும் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலான்னு மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி இது மாதிரியான பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி எடுத்து வந்திருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. சுவிட்ச் பாயிண்ட்டு, டேப் பாயிண்ட், தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் எல்லாமே இருக்கு. இங்கே ஒரு வாஷ் மிஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா?
இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ் செட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். கொஞ்சம் லைட் இல்லை, அதனால கொஞ்சம் இருட்டா இருக்கும். நான் லைட் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன், சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12x12 கொடுத்துருக்காங்க. மேலேயும் நம்மளுக்கு லேஃப்ட் எல்லாமே வந்துடும். நல்ல ஒரு பெரிய லேஃப்டாவே இருக்கு. சரிங்களா? சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்டிட்டேன். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா மாதிரி மட்டும்தான் நம்ம சேனலில் ரெகுலராகவே நான் ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி உங்ககிட்ட நான் காட்டிட்டு இருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரை ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 59 lakhs 59 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காது, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தான் இருக்கும். இன்னொரு வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா சொல்லிடுறேன். 1320 உங்களுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 639, அதாவது பண்ண கால் ரவுண்டுக்கும் அதிகமாக நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். மடிப்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல, நல்ல ஒரு கண்டிஷன்ல, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஹெச்பி ஹவுசிங் சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் ஒருத்தராயிடுங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி உங்க வீடு தெரியறது நாங்கள் சேர்க்கிறோம். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க அடுத்தடுத்து பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹெச்பி ஹவுசிங்.